சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு ஒரு பந்தி என்ன செய்கிறீர் நீர் ஆயத்தப்படுத்துகிறீர், எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் எதிரிகளுக்கு முன்பதாக நீர் என்னை நிச்சயம் என்ன செய்வீர் உயர்த்துவி. சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய விசுவாசம் பெரியதுங்க. கோலியாத்தாவே இருந்தாலும் இவன் கோலியாத்தை பார்க்குறவன் இல்லை, என் கூட யார் இருக்கிறான்னு பார்க்குற தைரியசாலி. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனையை பார்க்குறவன் இல்லை, பிரச்சனையை மேற்கொள்ள கர்த்தரை பார்க்குறவன். ஆமென். சுவாசிக்கிறீங்களா? நாமளும் அப்படி தான் இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், மிகுந்த தைரியம். எதில்? எது வந்தாலும் கர்த்தர் என்னை மாற்ற வல்லவர், எனக்கு அதுலேருந்து தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார், என்னை அதுலேருந்து விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த விசுவாசம் எனக்குள்ள என்ன செய்யணும்? பெருகும் பொழுது என் ஆத்துமா ஈடேறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அவன் ஆத்துமா வாழ்ந்திருந்ததா? தாவீது ஆத்துமா வாழ்ந்திருந்தது. அவன் முதிர் வயதில், நல்ல வயதில் என்ன செய்கிறான்? அடக்கம் பண்ணப்படுகிறான். காரணம், அவன் ஆத்துமா வாழ்ந்திருப்பதற்கு காரணம் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது. அவன் இருதயம் கர்த்தருடைய கிரியைகளின் மேலே விசுவாசம் உள்ளதாக இருந்தது. தைரியமாக எல்லாவற்றையும் என்ன செய்கிறான்? அவன் எதிர்கொள்ளுகிறவனாக இருக்கிறான். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்தில் எதையும் சாதிக்க வல்லமை உள்ளவர்களாக என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து, இல்லை காரியங்களை பார்த்து, இல்லை சில காரியங்கள் சூழ்ந்து நிற்கிற வார்த்தைகளை பார்த்து, இதெல்லாம் பார்த்து என்ன செய்யக்கூடாது? உங்கள் இருதயம் ஒரு நாளும் பின்வாங்கக்கூடாது. நீதிமான் சிங்கத்தை போல எப்படி இருப்பான்? தைரியமாக கம்பீரமாக நிற்பான். ஏன் என்று சொன்னால் அவன் யார்? நீதிமான். அல்லேலூயா.